மார்ச் 7, 2025 மத்தேயு 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 15 வரை. சிந்தனை. இயேசு அவருடைய சீடர்கள் ஏன் நோன்பு நோற்கவில்லை என்று கேட்டபோது, தாம் அவர்களுடன் இருப்பதால் அது ஒரு சந்தோஷ காலம் என்றும் துன்ப காலம் அல்ல என்றும் விளக்குகிறார். அவர் தம்மை ஒரு கல்யாண விழாவின் மணமகருடன் ஒப்பிட்டு, தாம் இல்லாத பிறகு நோன்பு நோற்கும் காலம் வரும் என்று போதிக்கிறார். இயேசு மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும் தருகிறார். மணமகன் கல்யாணத்தில் இருப்பதைப் போலவே அவரின் முன்னிலை மகிழ்ச்சிக்கு காரணமாக இருக்கிறது. அவருடைய பணிக்கூடம் உள்மனம் நிறைந்த வாழ்விற்கு அழைக்கிறது. அங்கு அவருடைய அன்பும் அருளும் நம்முடைய இதயங்களை மகிழ்ச்சியூட்டுகின்றன. நோன்பு நோற்கும் காலம். நோன்பிற்கான காலங்கள் இருக்கின்றன என்பதை இயேசு உணர்த்துகிறார். ஆனால் மணமகன் அவர்களுடன் இருக்கும்போது அது சரியானதல்ல. அவர் கூறும் வார்த்தைகள் தேவனோடு ஆழ்ந்த உறவை நாடும் காலங்களில் அல்லது பரிசுத்த தேவனின் முன்னிலையில் நாம் பிரிந்ததாக உணரும் வேளைகளில் நோன்பு ஒரு ஆன்மீக பயணமாக இருக்கும் என்பதை உணர்த்துகின்றன. இயேசுவின் செய்தியின் புதுமை. பழைய தோல் பைகளில் புதிய திராட்சை ரசத்தை விட முடியாது என்பது போல் அவர் கொண்டு வந்த மாற்றம் மிகவும் வித்தியாசமானது. அவர் புதிய வாழ்வை வழங்குகிறார். இது பழைய முறைகளால் கட்டுப்படுத்த முடியாது. அவருடைய புதிய உடன்படிக்கைக்கு திறந்த இதயத்துடன் நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். ஜெபம். என் ஆண்டவராகிய இயேசுவே, நான் உம்மை நேசிக்கிறேன். உமது முன்னிலையில் மகிழ்ச்சியால் எனது இதயத்தை நிரப்பும். அருளை தந்து அனைத்து காலங்களையும் பணிவுடன் ஏற்க உதவிடும். கொண்டாட்டத்திலும் துயரத்திலும் உம்மோடு ஆழ்ந்த உறவை நாட என் உள்ளத்தை வழிநடத்தும். ஆமேன்.